ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம லேம்டா எக்ஸ்பிரஷன்ஸ் ஜாவா 8ஓட ஒன் ஆஃப் த ஃபியூச்சர்ஸ் இது. ஸோ இதை பற்றி பார்க்கலாம். ஓகே, லேம்டா எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஷார்ட் பிளாக் ஆஃப் கோட் விச் டேக்ஸ் இன் parameter and returns a value. ஓகே, ஸோ செகண்ட் பாயிண்ட் similar to method but do not have a method name implemented right in the body of the method. ஸோ டெவலப்பரோட கோடை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் லேம்டா எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ அது எப்படி ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கோடிங்கில் பார்க்கலாம், லைவ் டெமோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா லைக் ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். ஸோ அந்த சுச்சுவேஷனில் ஒன்லி ஒன் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஸோ அந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ சின்டாக்ஸ் வந்து parameter and expression body. ஓகே, ஸோ இதில் ஆப்ஷனல் டைப் டிக்ளரேஷன், தட் இஸ் டைப் வந்து டிக்ளேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இன்கேஸ் டிக்ளேர் பண்ணணும்னா மல்டிபிள் வேல்யூஸ்க்கு டிக்ளேர் பண்ணலாம். ஆப்ஷனல் parenthesis அரௌண்ட் parameter, லைக் parenthesis வந்து சிங்கிள் parameterக்கு தேவையில்லை, பட் மல்டிபிள் parametersக்கு parenthesis வேணும். curly braces. ஸோ சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்க்கு no need to write. ஓகே, ஸோ here ஜீரோ parameter. ஸோ மெத்தடை கால் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸாக எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சீக்கன் பிஃபோர் ஜாவா 8. ஸோ பிரிண்ட் அப்படிங்கிற மெத்தடை இப்படி கால் பண்ணணும். பட் இன் ஜாவா 8ல யூ கேன் சி திஸ் ஆட்டோமேட்டிக்லி fetch this method. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பாஸ் த 2 parameters, you no need to declare public void sum. ஸோ மல்டிபிள் parametersனா நம்ம டைப் டிக்ளேர் பண்ணணும், arrow then sys out, that's it. So if it is length of the value அப்படின்னா you no need to print type public int get length. So string value arrow then return the value. return பண்றதுல எந்த சேஞ்சஸும் இல்லை, பட் மெத்தட் நேம் இல்லை இதில். பட் மல்டிபிள் வேல்யூனா நம்ம டைப்பை டிஃபர் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து பார்க்கலாம். ஸோ ஐ ஹாவ் சிம்பிள் ஜாவா ப்ராஜெக்ட். ஸோ இந்த சிம்பிள் ஜாவா ப்ராஜெக்டில் ஃபஸ்ட்டு இந்த லேம்டா எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கும் நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ மை ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே, ஸோ ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று டிஃபைன் பண்ணுறேன். அதில் வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட், abstract function ஒன்று, நான் abstract function. ஒரு நார்மல் function. Okay. ஓகே, ஸோ இது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட், இது நார்மல் நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட், டிஃபால்ட் மெத்தட். ஸோ கடைசியில் சொல்கிற டிஃபால்ட் மெத்தடுக்கும் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு. ஸோ இந்த மெயின் கிளாஸில் நான் வந்து இன்டர்ஃபேஸ் 1, இன்டர்ஃபேஸ் ஆப்ஜெக்ட், ஸோ அதுக்கு ஒரு வேரியபிள், so I'm just manipulating something.
Okay, so if I am going to run this application, I can access the abstract method. Okay, if I want to access this normal function, yes, default method. If it is a static method, like so இங்க ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா எரர் த்ரோ ஆகாது. ஸோ இன்ஃபரன்ஸ் வந்து பண்ணாது ஆட்டோமேட்டிக். ஸோ ஸ்டாட்டிக்கு நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலாம்னா இன்டர்ஃபேஸ் நேம் வச்சு கால் பண்ணலாம். ஸோ இம்ப்ளிமெண்ட் okay. So default method, static method. ஸோ இதுதான் டிஃபால்ட் மெத்தடுக்கும் ஸ்டாட்டிக் மெத்தடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு, நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து லாம்டா எக்ஸ்பிரஷனில் நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஓகே. ஸோ இந்த ஃபார் ஈச் எப்படி யூஸ் பண்ணுறது லாம்டா எக்ஸ்பிரஷனில், collection array list teacher I'm adding some numbers. 2 3 4. ஓகே. ஸோ இந்த அரே லிஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட்டை எப்படி நான் வந்து பிரிண்ட் பண்ணுறது பை யூஸிங் லாம்டா எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ ஃபார் ஈச், ஸோ இந்த டைப் ஆஃப் வேரியபிளுக்கு இப்போ சிங்கிள் வேரியபிள் அப்படின்னா நான் வந்து என்ன டைப் அப்படின்னு டிஃபர் பண்ண தேவையில்ல. ஸோ நான் அதனால நான் இங்கே டிக்ளேர் பண்ணலை. ஓகே. I am printing all the value. One, two, three, four. Suppose like I want to like இதுல ஒரு கண்டிஷன் என்னன்னா I'm reading, இதுல தான் ரீட் ஆகுது. ரீட் ஆகும்போது if like even numbers, odd numbers எல்லாம் எப்படி பிரிண்ட் பண்றது? Okay, even numbers. So some conditions. Okay, so here we can use consumer கூட யூஸ் பண்ணலாம். இது one of the way. So how we have to use consumer interface அப்படிங்கிறது ஒரு predefined interface தான். Okay. So இதே வேல்யூவை நான் கன்சியூமர் வச்சு ரீட் பண்றேன்.
ஸோ ஐம் ரீடிங் த வேல்யூ பை யூசிங் கன்சியூமர். ஸோ கன்சியூமர் அப்படிங்கிறது ஒரு சீக்வென்ஷியல் ஆர்டர் கொடுக்கறதுக்கு தான். இது வந்து ப்ரீடிஃபைன்டு யூட்டில் பேக்கேஜில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ திஸ் இஸ் செகண்ட் வே. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைக் லாம்டா எக்ஸ்பிரஷன்ஸை ரெண்டு இன்டர்ஃபேஸ் இருக்கு, ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ் 1 அண்ட் ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ் 2. ஓகே, ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னா என்ன ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடலாம். இன்டர்ஃபேசஸ் ஆர் தோஸ் இன்டர்ஃபேசஸ் விச் ஹேவ் ஒன்லி ஒன் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஸோ ஒரு இன்டர்ஃபேஸில் ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருந்தாவே அது ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்ங்கிறாங்க. இட் கேன் பி a static method or default method or can override object class method. So there are many functional interfaces already present in Java, so comparable and runnable. So எப்படி comparable runnable னா, ஸோ நீங்க அதை டாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா அதோட மெத்தட் வந்து ஒரே ஒரு மெத்தடாக தான் இருக்கும். கம்பேரபிள்ல பார்த்தீங்கன்னா கம்பேர் டுங்கிற ஒரே ஒரு மெத்தடாக தான் இருக்கும். ஸோ அதை தான் என்னங்கிறாங்கன்னா அதை தான் வந்து ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்பாங்க. ஸோ ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருந்தால் அதுக்கு பேர், அந்த இன்டர்ஃபேஸ்க்கு பேர் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். ஓகே, okay, with no parameter, single parameter, multiple parameter. So iterating map list பார்த்துட்டோம். Okay, how to create a thread. So extending a thread, implement a runnable interface or creating a new thread, thread object. So ரெண்டு விதத்துல நம்ம thread create பண்ணலாம். இங்க கால் பண்றது வந்து new thread of open parenthesisல sysout போட்டு நம்ம start method யூஸ் பண்ணாவே நம்ம thread create ஆயிரும். Okay, so இதோட ரூல் என்னன்னா, it does not have any access modifier. Function should not have access modifier. For example, here there is no access modifier, public, private, protected. So should not have any return type. So இதுதான் அப்படிங்கிற return type கிடையாது. Should not have the name of the function, நேமும் கிடையாது. So should use arrow symbol. Arrow symbol வந்தாலே that sentence or statement is a lambda expression. Okay, so இதை பார்த்துட்டோம். Okay, method reference. Method reference, which is nothing but calling a method by using a class. So அதுதான் method reference. Like இது வந்து டீட்டெயிலாக மெத்தட் ரெஃபரன்ஸ்னா என்னென்ன எல்லா ஏரியாலையும் பார்க்கலாம். Default method, those interfaces in methods in interfaces which have body use default keyword யூஸ் பண்ணுறோம். ஸோ default keyword யூஸ் பண்ணும்போது you must create an instance of the interface or a class. So then only you can access a default method. So இது வந்து backward compatibility-காக, yes, there are huge number of interfaces. So நம்ம access பண்ணும்போது பெரிய பெரிய applicationல default method ஒன்று போடுவோம், because the interfaceல இருக்கிற எல்லா method கால் ஆகுதா இல்லையான்னு ரெஃபர் பண்றதுக்காகவே default method போடுறோம். Okay, so there is, for example, default method வந்து interface A-ல ஒரு default method இருக்கு, same method interface B-ல இருக்கு. ஓகே, இந்த மெயின் மெத்தட்ல எப்படி நான் ஆக்சஸ் பண்றேன், சேம் மெத்தட் நேம் ஆக்சஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு எரர் அடிக்கும். ஓகே, என்ன மாதிரி எரர் அடிக்கும்னா, so you can't access. First question, do we need to implement a print something method in a main class? Yes, I need to implement. So if some classes call the print something method from the object of the main class, then which implementation will be called? So it will call the default method interface A or interface B. So interface A இருக்கிறது கால் ஆகுமா, B இருக்கிறது கால் ஆகுமா? Of course I will implement both. Like main classல ரெண்டே implement பண்ணாலும் எப்படி இது கால் ஆகாது. ஸோ அப்போ எரர் அடிக்கும். ஸோ அதுக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, default. Okay, so interface A super dot print something, interface B super dot print something. So by this way we can achieve default method, calling a default method dm dot print something. So print something ங்கிறது இங்க ஒரு method in a main class. So அந்த main class read ஆயிட்டு then interfaceல இருக்கிற default method read ஆகும். Okay, that's all. Thanks for watching. Please subscribe my channel. Okay, thank you.